உடம்புல அயன் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே கறிக்கடை எங்கே இருக்குன்னு பார்த்து சோரட்டி கலையாமல் நம்மளோட பாரம்பரிய உணவான கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. இது செய்யறதும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். கம்பு வாங்கிட்டு வந்து மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் எந்த ஜாரில் பவுடர் எடுத்தனோ அதே ஜாரில் 3 ஜார் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் ஓப்பன் பேனில் களி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஜார் தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஏன்னா குக்கரில் வந்து விசில் வராது, சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். அதனால நான் வந்து 3 ஜார் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தண்ணியாக தான் வேணும். ஏன்னா இப்போ தான் நம்ம பழகுறோம் இல்லையா, ரொம்ப திக்காக இருந்தாலும் குடிக்க முடிய மாட்டேங்குது. கேழ்வரகு கூழ் கூட குடிச்சிடலாம் போல், இந்த கம்பங்கூழ் வந்து குடிக்க முடியல. பட் ஆனால் இதில் வந்து உடம்புக்கு தேவையான அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகும், வெயிட் லாஸுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் இதை வாரத்தில் 3 நாள் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் விசில் வந்து 3 விசில்லையே நான் நிறுத்திட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன். மறுநாள் காலையில் இது கூட பச்சை மிளகாய், தயிர், உப்பு இதெல்லாம் சேர்த்து குடித்தேன். குளிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வெயிலில் வந்து வெளியில் போயிட்டுருக்கும்போது ஒரு கடையில் நிறுத்தி ரோஸ் மில்க்கோ பாதாம் கீரோ வாங்கி குடித்தோம் அப்படின்னா அப்படியே தொண்டையிலேருந்து அடிவயிறு வரைக்கும் ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ உடம்புக்கு குளிர்ச்சி, இயற்கையாகவே குளிர்ச்சி